Hi students, now we are going to see example 1.4. The question, if capital X is equal to 1, 2, 3, etc. 10 and A is equal to 1, 2, 3, 4, 5, find the number of sets B subset of X such that A difference B is equal to 4. So here the set capital X 1, 2, 3, etc. n 10 is given and A is also a set contains the elements 1, 2, 3, 4, 5. Here we have to find the number of sets B such that A difference B is equal to 4. So, this is what meaning அப்படினா B ங்கிற செட் எத்தனை செட் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும் A difference B 4 இருக்கணும் A ங்கிற செட் கொடுத்தாச்சு ஓகே A difference B வரணும்னா B ங்கிற செட் எப்படிலாம் இருக்கலாம் அப்போ B ங்கிற செட்டில் டெஃபினட்டா 1 2 3 5 இருக்கணும் அப்பதான் நமக்கு A difference B என்ன வரும் A difference B 4 கிடைக்கும் ஓகேங்களா அப்பதான் என்ன செய்யணும் A minus B நம்ம மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் இந்த 1 1 கேன்சல் பண்ணிடுவோம் 2 2 போய்டும் 3 3 5 5 போயிடுச்சுன்னா 4 கிடைக்கும் அப்போ A difference B வரணும் அப்படின்னா B ங்கிற செட்டு கண்டிப்பா 1 2 3 5 ங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கணும் சோ இது மட்டும் தான் செட்டா அப்படினா கேபிடல் X னுடைய சப்செட்னு சொல்லிருக்கோம் அப்போ இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இருக்குங்களா 6 7 8 9 10 அந்த ரிமைனிங் 5 எலிமெண்ட்ஸ் எது வேணாலும் இது கூட என்ன செஞ்சுக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் 6 ஆட் பண்ணலாம் 7 ஆட் பண்ணலாம் இல்ல 2 2 எலிமெண்ட்ஸா கூட நம்மளால ஆட் பண்ணிக்கலாம் 3 elements ஆட் பண்ணிக்கலாம் 4 element ஆட் பண்ணிக்கலாம் இல்ல டோட்டல் element கூட என்ன செஞ்சிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல எலிமெண்டே ஆட் பண்ணலனா எம்டி செட் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அப்போ இது கூட நாம எந்த செட்டை வேணாலும் ஆட் பண்ணலாம் அது எல்லாத்தையும் C அப்படிங்கற எடுத்துக்கிறோம் C ங்கிறது subset of remaining elements 6 7 8 9 10 ஓகே அப்போ இதனை எப்படி அதெல்லாம் பாருங்க for every subset C of 6, 7, 8, 9, 10 let B is equal to 1, 2, 3, 5 union C அப்போ ஒவ்வொரு சப்செட் ஆஃப் எதில் இருக்கு 6, 7, 8, 9, 10 சப்செட்னா என்ன சிங்கிள்டன் செட் எடுத்து எழுதினாலும் சப்செட் தான் 2 2 எலிமெண்ட் எடுத்து எழுதினாலும் சப்செட் தான் 3 எலிமெண்ட் எடுத்து எழுதினாலும் சப்செட் தான் டோட்டலா எழுதினாலுமே சப்செட் தான் எம்டி செட் சப்செட் தான் இல்லீங்களா அப்போ ஒவ்வொரு சப்செட்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் B ங்கிற ஒரு செட் கிடைக்கும் இது எப்படி இருக்கும் அப்படினா then A difference B கண்டிப்பா 4 தான் இருக்கும் ஓகே so for every subset C of 6 7 8 9 10 we have unique B is equal to 1 2 3 5 union C such that A difference B is equal to 4 okay ஒவ்வொரு சப்செட்டுக்கும் ஒரே ஒரு B தான் கிடைக்கும் ஓகேவா ஒரு சப்செட்டுக்கு ஒரு B தான் அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்டும் நம்பர் ஆஃப் செட் Bயும் ஈக்குவல்னு சொல்லிடலாம் அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா தி நம்பர் ஆஃப் செட் B எப்படி இருக்கணும் subset of X is equal to the number of subset of 6 7 8 9 10 okay அப்ப நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்போ இதில இருந்து நமக்கு தேவை வந்து நம்பர் ஆஃப் set B தான் வேணும் okay so the number of set B subset of X
such that A difference B which is equal to 4 which is equal to number of subset என்ன formula அப்படின்னா 2 power n நமக்கு தெரியும் 2 power n nங்கிறது number of elements in the set அப்போ எத்தனை elements இருக்கு 5 elements அப்போ 2 power 5 2 power 5 அப்படின்னா 32 ஓகே அப்போ number of set B எவ்வளோ இருக்குன்னா 32 இதில் நம்ம என்ன சொல்கிறோம் number of set B யும் number of subset of in the set 6 7 8 9 10 இந்த ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறோம் both are same அந்த ரீசனால நாம் number of set 32 அப்படின்னு சொல்கிறோம். Next let me see example 1.5. The question, if A and B are two sets so that n of B minus A equal to 2 into n of B A minus B equal to 4 into n of A intersection B, and if n of A union B is equal to 14, then find n of P of A, that is number of power set in A. Okay. அப்போ இதை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we have to find number of elements in A. n of A ஃபைண்ட் பண்ணணும். n of A ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா we can find n of P of A. Okay. So first given statementலேருந்து n of A union B கொடுத்துருக்குறாங்க. நமக்கு A intersection Bயோ இல்லை A difference Bயோ நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா n of A ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ n of A ஃபைண்ட் பண்ணுறது என்ன ஃபார்முலா? n of A is equal to n of A minus B plus n of A intersection B. Okay. A difference Bயும் A intersection Bயும் தெரிஞ்சது அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் n of A. ஸோ இது எப்படி அப்படின்னா A difference Bனா என்ன மீனிங்? ஒன்லி A. A difference Bனா A இது B. A difference Bனா ஒன்லி A. சரிங்களா? This is A difference B. அப்போ A வேணும் n of A வேணும் அப்படின்னா இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை இது கூட ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ this is A intersection B. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் A கிடைச்சிடும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது A இன்டர்செக்ஷன் B வேல்யூ கொடுக்கல, A டிஃப்ரென்ஸ் B வேல்யூ இங்கே கொடுக்கல. ஸோ அப்போ அதை நம்ம ரெண்டுத்தையும் ஃபைண்ட் பண்ணணும். பட் கிவன் வேல்யூ வந்து n of A யூனியன் B மட்டும்தான் கொடுத்துறாங்க, தட் இஸ் 14. ஓகே. ஸோ அப்போது அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டிலிருந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ A இன்டர்செக்ஷன் B எனக்கு வேணும், அது கொடுக்கல அப்படின்றதுனால let n of A intersection B is equal to some k constant. ஸோ இந்த வேல்யூஸ் தெரியல, அதனால் நான் k அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அதை சப்ஜெக்ட் பண்ணனா n of B minus A is equal to 2 into n of A minus B equal to 4k இல்லையா? ஸோ கிவனில் சப்ஜெக்ட் பண்ணிடுறேன் n of A intersection B is equal to k. ஸோ இதிலிருந்து n of B minus A is equal to 4kன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே 2 into n of A minus B equal to 4k. ஸோ இதில் 2 கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா n of A minus B is equal to 2k அப்படின்னு கிடைக்கும். ஓகே. ஸோ A difference B, B difference A, next A union B, A intersection B, இந்த 4ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா சிமெட்ரிக் டிஃபரன்ஸுக்கான ஃபார்முலா. ஓகே. அப்போ n of A del B இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n of A union B minus n of A intersection B, இது ஒரு ஃபார்முலா. ஆர் n of A minus B plus n of B minus A. ஓகே. ஸோ இது ரெண்டு ஃபார்முலாவுமே சிமெட்ரிக் டிஃபரன்ஸுக்கான ஃபார்முலா. அப்போது இது ரெண்டும் ஈக்குவல். ஓகே. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்ன்றதுனால அப்போ n of A union B minus n of A intersection B which is equal to n of A minus B plus n of B minus A. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் சப்ஜெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k.
ஸோ இதில் சப்ஜெக்ட் பண்ணுறேன். n of a union b value is given 14. So this is 14 minus n of a intersection b, that is k. So k equal n of a minus b, that is 2k. This is 2k. Next n of b minus a, that is 4k. So plus 4k. So पहले add पड़ेगा 14 which is equal to 2k plus 4k 6k minus அங்க எடுத்துட்டு போடினா right side ல plus k, that is 7k. நமக்கு k தான் வேணும். அப்போ k is equal to இங்க 14 இருக்கு divided by 7 வந்துரும். அப்போ 2 7s are 14. So k is equal to 2. k ஓட values நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ a difference b, n of a difference b, n of b difference a எல்லா வேல்யூஸும் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ n of a intersection b is equal to, that is k equal to 2 ஒன்று. நெக்ஸ்ட் n of b minus a வேணும் அப்படின்னா n of b minus a is equal to 4k, 4 into 2 8. நெக்ஸ்ட் n of a minus b, n of a difference b is equal to 2k, 2 2s are 4, that is 4. ஸோ இப்போ நமக்கு தேவை n of a வேணும் இல்லையா? ஸோ n of a is equal to n of a difference b plus n of a intersection b. ஸோ which is equal to இதோட வேல்யூ a minus b 4. நெக்ஸ்ட் ப்ளஸ் இதோட வேல்யூ that is 2. ஸோ ஆட் பண்ணால் 6. ஸோ இப்போ நமக்கு n of p of a வேணும், number of power set of a, which is equal to 2 power, formula என்ன 2 power n of a. So 2 power 6, 2 power 6 is 64. Okay, next let me see example 1.6. the question, two sets have m and k elements. If the total number of subsets of the first set is 112 more than that of the second set, find the values of m and k. So question என்ன சொல்லிருக்காங்கன்னா, டூ செட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் m எலமெண்ட்ஸும் செகண்ட் செட்டில் k எலமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the total number of subsets of the first set, number of subsetன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் சப்செட்னாலே ஃபார்முலா வந்து 2 பவர் n நமக்கு தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் சப்செட் இந்த ஃபர்ஸ்ட் செட் எப்படி இருக்குன்னா 112 மோர் தென் தட் ஆஃப் தி செகண்ட் செட்டு. அப்போது செகண்ட் செட்டை விட 112 சப்செட் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் m and k. ஓகே, ஸோ இதுக்காக நான் என்ன செய்கிறேன், டூ செட் எடுக்கிறேன். லெட் a and b be two sets. n of a which is equal to m, n of b equal to k. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால் சின்ஸ் a contains more elements than b, ஸோ அதனால் m is greater than k, m தான் பெருசாக இருக்கும். நம்பர் ஆஃப் சப்செட் அப்படின்னு சொன்னால் 2 பவர் m is greater than 2 பவர் k. ஸோ கிவனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 பவர் m மைனஸ் 2 பவர் k which is equal to 112. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 112 அதிகமாக இருக்குது. அப்படின்னா அதை எடுத்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 112 தானே கிடைக்கும். அப்போ மைனஸ் 2 பவர் கே, அந்த பக்கம்னா ப்ளஸ் 2 பவர் கே. ஸோ ஆட் பண்ணால் 112 அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு செட்டில் கூடிய நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we can find m and k. ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இதில் 2 பவர், இதில் எது சின்ன நம்பர் k தானே. ஸோ 2 பவர் k நான் வெளியில் எடுத்துட்டா அப்போ 2 பவர் m மைனஸ் k இருக்கும், இந்த இடத்துல 1 இருக்கும். ஓகே, 2 பவர் k நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா பவர் என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். 112 இருக்கு இல்லைங்களா, இதை நான் 2னுடைய பவராக எழுதணும், 2னுடைய மல்டிப்புளாக எழுத போகிறேன். ஸோ அப்போ 112 எப்படின்னா நம்ம
எல்சிஎம் எடுக்கலாம் அப்படின்னா 2 5 2s are next 6 2s are again 2 அப்போ 28 next 2 அப்போ 14 next 2 7 அப்போ 2 பவர் 4 இல்லையா 4 டைம் இருக்கு இன்ட்டு 7 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த 7 என்ன செய்ய போகிறேன் 2 பவர் சம்திங் -1 எழுத போகிறோம். அப்போ 7 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 - 1 இதை 2 பவர் 3 -1 எழுதலாம். சரிங்களா? எதுக்கு எழுதுறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் எப்படி இருக்கு 2 பவர் சம் நம்பர் -1 இருக்குது. ஸோ அதே மாதிரி 7 நான் எழுதிட்டேன். அப்போது 2 பவர் k இன்ட்டு 2 பவர் m minus k minus 1 which is equal to இங்கே 2 பவர் 4 இன்ட்டு 7 எப்படி எழுதிருக்கேன் 2 பவர் 3 -1 எழுதிருக்கிறேன். இப்போ லெஃப்ட் டு ரைட்டும் பார்த்தீங்கன்னா பேஸ் சேமாக இருக்குது 2 சேமாக இருக்குது. அப்போ என்ன செஞ்சிடலாம் அந்த பவர் ஈக்குவேட் பண்ணிடலாம் இல்லையா? அப்போது k is equal to 4 எழுதலாம் m minus k is equal to 3 எழுதலாம். இப்போ நமக்கு m ஓட வேல்யூ வேணும். ஸோ 3 மைனஸ் கே அங்கே போனால் ப்ளஸ் கே. ஸோ கேவோட வேல்யூ 4. ஸோ 3 + 4 is equal to 7. ஓகே, அப்போ therefore m is equal to 7 and k is equal to 4. This is the required answer. Next let me see example 1.7. The question, if n of a is equal to 10 and n of a intersection b is equal to 3, find n of a intersection b complement intersection a. ஸோ அதை ஃபைண்ட் பண்ணணும். அந்த டேர்ம் என்ன செய்யலாம் பாருங்கள் n of a intersection b whole complement intersection a. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்டை இன்சைடு கொண்டு போனோம்னா பை டி மோர்கன்ஸ் லா என்ன ஆகிடும் பாருங்கள் a complement union b complement. ஓகே, ஸோ intersection a அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு n of இதை என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா a intersection a complement intersection a அப்படின்னு எழுதலாம் யூனியன் திஸ் இஸ் b complement intersection a அப்படின்னு எழுதலாம். this is associative property. okay, so n of இதோட வேல்யூஸ் a complement இதில் எடுத்து இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னாக்கா தட் இஸ் நல் செட் பை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ யூனியன் இங்கே b complement intersection a. ஓகே, ஸோ இது நல் செட்டு, இது யூனியன் எடுத்தோம் அப்படின்னாக்கா திரும்ப இதே செட்டு தான் கிடைக்கும். அப்போ n of b complement intersection a அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது எதோட வேல்யூஸ் அப்படின்னா n of a difference b இல்லைங்களா? ஏன்னா ஒன்லி ஏன்னு அர்த்தம், b காம்ப்ளிமெண்ட்னா b இருக்கக்கூடாது. ஓகே, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா திஸ் இஸ் a, திஸ் இஸ் b. b காம்ப்ளிமெண்ட்னா எக்ஸப்ட் b, அப்போ b இருக்கவே கூடாது, a இருக்கணும் இன்டர்செக்ஷன். அப்போது இந்த பார்ட் மட்டும்தான். அப்போ தட் இஸ் ஒன்லி a அப்படின்னு அர்த்தம், தட் இஸ் a டிஃப்ரென்ஸ் b அப்படின்னு சொல்லலாம். ஸோ a டிஃப்ரென்ஸ் பிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n of a மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b. ஓகே, ஏன்னா a மட்டும்தான் இருக்கணும், இந்த காமன் பார்ட்டை லெஸ் பண்ணணும். ஸோ n of a டிஃப்ரென்ஸ் b b எழுதலாம். ஸோ n of a ஓட வேல்யூஸ் given, that is 10 minus n of a intersection b is 3. So 10 minus 3 is equal to 7. This is the answer. Next let me see question number example 1.8. The question, if a is equal to 1 2 3 4 and b is equal to 3 4 5 6, find n of a union b cross a intersection b cross a del b, that is symmetric difference. okay, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி, என் ஆஃப் ஏ யூனியன் பி ஃபைண்ட் பண்ணிவிடும். ஏ யூனியன் பி. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி என்னென்ன கிடைக்கும் பாருங்கள், எத்தனை எலமெண்ட்ஸ் வரும் பாருங்கள், 1 2 3 4 5 6. ஸோ 6. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் நத்திங் பட் 6. Next n of a intersection b, the common element 3 4. So 2 elements, only 2. Next symmetric difference n of a del b,
இதுக்கு என்ன ஃபார்முலானா n of A union B minus n of A intersection B. This is 6, this is minus 2 is equal to 4. So next நம்ம find பண்ண வேண்டியது n of A union B cross A intersection B cross A symmetric difference B, which is equal to, இது எப்படி பிரிச்சு எழுதலாம் நமக்கு தெரியும், n of A union B into n of A intersection B into n of A del B. So this is 6 into, this is 2 into 4. Okay, so 12 into 4, 48. This is answer. Next let me see example 1.9. The question, if script P of A denotes the power set of A, then find n of P of pi. So P of A அப்படினா number of power set அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பை அப்படிங்கிறது நல் செட்டு. ஸோ நல் செட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பவர் செட் கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து எகெயின் நம்பர் ஆஃப் பவர் செட், எகெயின் நம்பர் ஆஃப் பவர் செட்டை ஃபைண்ட் பண்ணணும். we know n of pi is equal to 0. number of elements in null set வந்து 0 நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு n of p of pi ஃபைண்ட் பண்ணிடலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 power number of elements in pi, that is n of pi ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும், 0 எலிமெண்ட். அப்போது 2 power 0, that is anything power 0 1. அப்போ 2 power 0 1. ஓகே, அப்போ நல் செட் அப்படின்னாலே எலிமெண்ட்ஸ் இருக்காது, நல் செட்டு, அதனால் 0, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 0. ஃபார்முலா வந்து நமக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பவர் செட்டுக்கு 2 power n தான் ஃபார்முலா. அப்போ இங்கே n of pi 0, so the 2 power 0 1. So next n of p of pi ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ இதில் இந்த p of pi யோட வேல்யூஸ் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 1. n of p of pi தான் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்போ 2 power 1. 2 power 1 is 2. So next n of p of pi. Okay, so இப்போ 2 power number of power set எதில் இருக்குது அப்படின்னாக்கா ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 2. ஸோ அந்த வேல்யூஸ் தான் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போது பவர் 2 power 2 அப்படின்னா 4. Okay, so this is answer. Thank you students.